Hello friends, once again welcome to our channel. This is your animator reviewer. So இந்த வீடியோல மனசு அப்படியே லேஸ் ஆக்குற மாதிரியான ஒரு டிராமா பார்க்க போறோம். அது என்ன படம் பார்த்தீங்கன்னா டர்க்கிஷ் மூவியான மிராக்கல் இன் செல் நம்பர் 7. அதாவது இப்போ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரத்தம் தெறிக்க தெருவோட ஆக்ஷன் சீன்ஸ் இருக்கக்கூடிய படங்கள், அது மட்டும் வந்துட்டு வேர்ல்டு வார் மூவி, ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருக்கு. அதுக்கிடையில ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் ட்ராமா பார்க்கணும், இப்போ மனசு அப்படியே லேஸ் ஆகிற மாதிரி ஒரு படம் பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்த்த படம் தான் இந்த படம். பர்சனலாக இந்த படம் எனக்கு பார்த்தீங்கன்னா என்னோட டாப் 5, அதாவது இது வரைக்கும் நான் பார்த்த படங்களில் டாப் 5ல வந்துட்டு இந்த படம் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அப்படி என்ன இருக்குது இந்த படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். இந்த படத்தோட கதையை சொல்கிறேன் பாருங்க. அதுக்கப்புறம் நீங்களே வந்துட்டு மெய்யை மட்டும் மறப்பீங்க, கொண்டு வந்த பையும் மறப்பீங்க, அவங்க கையும் மறப்பீங்க, அப்படி எனக்கு சப்ஸ்கிரைபும் போடுவீங்க, அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுவீங்க. ஸோ நம்ம கதையை பார்த்துடலாமா? ஆக்சுவலாக மிராக்கல் இன் செல் நம்பர் 7 இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு கொரியன் மூவி. இது டர்க்கிஷில் இருக்குது, ஃபிலிப்பினோவா, இந்தோனேஷியன் லாங்குவேஜ் அப்படி சொல்லிட்டு நிறைய லாங்குவேஜில் இருக்குது. நான் பார்த்தது வந்துட்டு டர்க்கிஷ் லாங்குவேஜில் பார்த்தேன். டர்க்கிஷ் லாங்குவேஜ் தான் இஸ் த பெஸ்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க கூகுளில். கூகுள் எனக்கு இப்போ போய் சொன்னா ரைட் ஓகே. இந்த படத்தோட கதாநாயகன் பேர் மஹ்மூத். இவருக்கு வந்துட்டு கொஞ்சம் புத்தி சுவாதீனம் சரியில்லாமல் இருக்காது. அவருக்கு ஒரு பெண் குழந்தையும் இருக்குது. என்னப்பா இது புத்தி சுவாதீனம், அதாவது மூளை சரியில்லாத ஒரு அப்பா, அவருக்கு ஒரு பெண் குழந்தை, அது ஒரு சின்ன குழந்தை. இந்த கதையை எங்கேயோ கேட்டிருக்கேன். தெய்வ திருமகள் படத்து கதையை சொல்லியா கேட்டீங்கன்னா, நீங்க ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது தெய்வ திருமகள் மாதிரி தான் இருக்கும். ஆனா இது வந்துட்டு அதோட கொஞ்சம் பயங்கரமா மனசை பாதிக்கனே சொல்லலாம். ஸோ இதில் நம்ம ஹீரோ முகமது வந்துட்டு அவரோட சின்ன குழந்தைன ஓவா கூட ஜாலியாக தன்னோட லைஃபை கழிச்சிட்டு இருக்காரு. அவங்க ரெண்டு பேரையும் பாதுகாக்கிறது அந்த முகமது அப்படிங்கிற கேரக்டரோட அம்மா சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த முகமது வந்துட்டு டெய்லியும் ஆடு மேய்க்கிறது, தன் மக கூட விளையாட சொல்லிட்டு அவரோட வாழ்க்கை எப்படி போயிட்டே இருக்கு. இந்த நேரம் இந்த ஓவாங்கிற பொண்ணுக்கு வந்துட்டு என்ன வேணும், ஒரு கூலில் பேக் வேணும்னு சொல்லிட்டு பேக் வாங்க போவாங்க. பேக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், அவங்க சேர்த்து வச்ச காசை விட கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அதுக்கு வந்துட்டு அந்த ஒரு பரைட்லாம் நடக்கும். ஸோ அந்த பரைடில் வந்துட்டு தன்னால் முடிஞ்ச அளவுக்கு பழங்கள்லாம் விற்று அந்த ஓவாங்கிற கேரக்டருக்கு வந்து பேக் வாங்க முகமது போவாப்பில். ஆனால் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த பேக் வந்துட்டு அந்த மிலிட்ரி ஜெனரல் ஒருத்தர் இருப்பார், அவரோட பொண்ணு வாங்கிரும். ஆனால் மஹ்மூதுக்கு வந்துட்டு அந்த பேக்கை விட்டு கொடுக்க மனசு இருக்காது. இந்த பேக் எனக்கு கொடுத்துருங்க, என் மகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாப்ல. அந்த பேக் கிடைக்காது. அதுக்கு பதிலாக மஹ்மூதுக்கு ஒரு அறையை கொடுத்துறாங்க. மஹ்மூதும் கொஞ்சம் வருத்தத்தோடு வந்துருந்தாப்ல. ஸோ இந்த மஹ்மூதுக்கு புத்தி சுவாதீனம் இல்லை நம்ம சொல்லியிருந்தோம்ல, அதை வந்துட்டு அந்த ஓவாங்கிற பொண்ணுகிட்ட சொல்லி கிண்டல்லாம் பண்ணுவாங்க. மஹ்மூத் அதை பெருசாக கேர் பண்ணிக்க மாட்டான். ஆனால் ஓவாங்கிற பொண்ணு வந்துட்டு அந்த பாட்டிக்கிட்ட பாட்டி எனக்கு இந்த அப்பா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் மூளை சரியில்லை சொல்கிறாங்க, அவர் ஏன் அப்படி இருக்காருன்னு கேட்கும்போது, உங்கள் அப்பாவோட வயசு பார்த்தீங்கன்னா இப்போ உன்னோட வயசு தான் ஆகுது, ஆனால் அவன் பின்னதான் பெருசாக வளர்ந்தாலும் ரெண்டு பேருக்கும் ஒரே வயசு தான் ஆகுது, அவனோட வாழ்க்கையை வாழ்றான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி யாராவது தப்பா சொன்னா என்கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு அந்த பாட்டி வந்துட்டு தெரியும்ல, அந்த பாட்டி என்ன சொல்லுமோ அதை வந்து சொல்றாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. அந்த நாள் அப்படியே முடியுது. அந்த மஹ்மூதுங்கிற கேரக்டர் ஆடு மேய்க்கிறதுக்காக மலை சைடில் போகும்போது அந்த மிலிட்ரி ஜெனரல் ஃபேமிலி, அதாவது மிலிட்ரி ஃபேமிலிலாம் சேர்ந்து ஒரு கெட் டுகெதர் வச்சிருக்காங்க. அதில் அந்த பொண்ணு பேக் போட்டு விளையாட்டு இருக்கு. இது என் பொண்ணுக்கு கொடுக்கக்கூடிய பேக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மஹ்மூத் கேரக்டர் அடி அந்த பொண்ணுக்கு பின்னாடியே போகும்போது இந்த மிலிட்ரி ஜெனரலோட பொண்ணு வந்துட்டு மலைக்கு மேலேருந்து கீழே விழுந்து இறந்துறாப்புல. மஹ்மூதும் கீழே போயிட்டு தூக்கிட்டு வரும்போது இல்லை முகமது அந்த கொலையை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிலிட்ரி ஜெனரல் வந்துட்டு அந்த முகமதுங்கிற கேரக்டர், அதை நம்ம படத்தோட ஹீரோவை தூக்கி ஜெயிலில் போட்டு தான். ஏன்னா ஹீரோ வந்துட்டு சொன்னால் நம்பவும் மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்த ஆதாரம் யாருமே இல்லை. இந்த ஆதாரம் இருந்தாலே வந்துட்டு ஒரு பெரிய உயர் பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க என்ன சொன்னாலும் அதான் உண்மையை சொல்லுவாங்க. ஆதாரம் எதுவுமே இல்லை. நம்ம ஹீரோ சொல்லக்கூடிய பதிலை வந்துட்டு யாருமே எடுத்துக்க தயாராகவே இல்லை. ஹீரோ உள்ள போட்டு செம்ம சாத்துறாங்க, அடிச்சு வாயெல்லாம் கிழிச்சிருந்தாங்க, அவரை தூக்கி ஜெயிலில் போட்டுதாங்க. இறுதி கட்டம் முகமதை வந்துட்டு தூக்கில் போட்டுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கிடையில் வந்துட்டு ஓவாங்கிற அந்த சின்ன குழந்தையும் அவரோட ஸ்கூல் டீச்சர், ஓவாவோட ஸ்கூல் டீச்சர், அவங்க பாட்டின்னு சொல்லிட்டு எல்லாரும் எப்படியாவது அந்த முகமதுங்கிற கேரக்டர் வந்து வெளியில் கொண்டு வரணும், எனக்கு எங்கள் அப்பா வேணும்னு சொல்லிட்டு அந்த ஓவாங்கிற பொண்ணு வந்து பயங்கரமாக போராடுது. போராட்டம் ஒரு பக்கம் வெளியில் நடந்துட்டு இருக்க, ஜெயிலுக்குள்ளே போன நம்ம ஹீரோ வந்துட்டு பயங்கரமாக ஒதுக்கி வைக்கிறாங்க. அதாவது ஜெனரலோட பொண்ணை கொன்ன ஆளுன்னு சொல்லிட்டு உள்ள யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜெயில் வார்டன்லாம் சொல்லிக்கிறாரு. ஏன்னா உயர் அதிகாரியோட பொண்ணை கொண்டுட்டா சொன்னால் உள்ள அவங்கள அடித்தாலும் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. ஸோ அந்த விஷயம்லாம் தெரியக்கூடாது. ஆனால் இவனை வந்து தூக்கில் போடுற வரைக்கும் இவன் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும்னு சொல்லிடுறாரு. ஆனால் அந்த விஷயம் எப்படியோ தெரிஞ்சு அன்னைக்கு நைட்டு வந்துட்டு முகமதை போட்டு சாத்தியதாங்க. ஏன்னா அந்த முகமது வந்து மூளை சரியில்லாத மாதிரி அவன் பைத்தியம் மாதிரி நடிக்கிறான், அவனுக்கு உண்மையாக பைத்தியம்லாம் கிடையாது சொல்லிட்டு அவங்க நம்புறாங்க. ஆனால் போக அதாவது 1-2 நாள் போக அந்த நடவடிக்கையில் தெரியுது, அதாவது முகமதுக்கு வந்துட்டு உண்மையில மூளை சரியில்லை, இவன் கண்டிப்பாக அந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடையில வந்துட்டு அந்த பொண்ணு கீழே விழுந்து இறக்கும்போது அந்த மலையிலேருந்து ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் பார்த்துருப்பான். அந்த மிலிட்ரி ஆஃபீஸர் வந்து எப்படியாவது கூட்டிகிட்டு வந்து சாட்சி சொல்ல வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஓவா அந்த முகமதோட பொண்ணு ட்ரை பண்ணுது. அந்த டைமில் வந்துட்டு அந்த மிலிட்ரி ஆஃபீஸர் அங்கே போய் தேடுது, அந்த மலைக்கிட்ட வந்து கிடைக்கல. அதே நேரம் ஜெயிலுக்குள்ள பார்த்தீங்கன்னா முகமது வந்து மற்ற கைதிகள் கூட கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாப்புல. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பெரிய தலைக்கட்டுலாம் இருக்குது, அதாவது வெளியில் வந்துட்டு பெரிய தவறுலாம் பண்ணவங்க உள்ள வராங்க. அதில் 2-3 பேர் வந்துட்டு முகமது கூட ரொம்பவே க்ளோஸாக பழகிறாங்க. முகமது ரொம்பவே செல்ல பார்க்குறாப்புல. எப்படியாவது என்னோட மகளை வந்து என்ன பார்த்தாங்கன்னு சொல்லும்போது அந்த ஓவாங்கிற கேரக்டரை வந்துட்டு ஜெயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு வராங்க. அந்த சீன்லாம் வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ஓவாங்கிற பொண்ணு ஜெயிலுக்குள்ளே வந்து உள்ள யாருக்கிட்டையுமே தனியாக பேசாமல் தனியார் கூடிய ஆள் கூட எல்லாம் பேசி எல்லாம் ஒரு பெட்டில் உட்காந்து ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி ஒரு சீன் வரும்.
அந்த சீன்லாம் பார்க்கும்போது வந்துட்டு மனசு அப்படியே வந்து சும்மா லேசாயிரும் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எல்லா கைதிகளோட மனசையும் வந்துட்டு சும்மா லேசாக பஞ்சாகிட்டு போயிருந்தாங்க. எல்லாரும் அவங்க செஞ்ச தப்பை ரியலைஸ் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு மேலே நான் தப்பே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஓவாக்கு வாக்கு கொடுக்குறாங்க. அந்த ஓவாங்கிற பொண்ணு உள்ளே தான் வந்துச்சு அப்படிங்கிறத வந்துட்டு வார்டன் கண்டுபிடிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு அந்த தூக்கில் போடக்கூடிய நாள் வந்துட்டு நெருங்கி வந்துகிட்டே இருக்குது. அந்த முகமதுங்கிற நம்ம ஹீரோ வந்துட்டு எல்லாரும் யாராவது காப்பாற்றுனாங்களா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸு. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் கண்டிப்பாக மனசை பாதிக்கிற மாதிரியே இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா நான் சொல்லி ஒரு 2-3 பேர் பார்த்தாங்க. பார்த்துட்டு இந்த படத்தை வந்து கண்டிப்பாக பார்த்தே ஆகணும்ப்பா, அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ட்ராமா, எமோஷனல் ட்ராமான்னு சொன்னாங்க. நீங்களும் இந்த படத்தை பாருங்கள். பர்டிகுலராக அந்த கிளைமேக்ஸ் நான் சொல்லலை, அந்த கிளைமேக்ஸில் என்னாச்சு, ஹீரோவை காப்பாற்றினாங்களா அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை. நீங்கள் பார்த்துட்டு உங்களோட முடிவுகளை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. இதே போல் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கான்லாம் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம அடுத்த போடுற வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். இது உங்கள் அனிமேட்டட் ரிவ்யூவர். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சைனிங் ஆஃப்.